உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பருக பண்ணும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? இந்த 2025ஆம் ஆண்டு முதற்கொண்டு கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வேத பகுதியிலே நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னை நேசிக்கின்ற, தன்னை உறுதியாய் பற்றி கொண்ட, தம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் சொன்னார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 2025ஆம் வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் தேவன் நற்சீர் உண்டாகபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதாவது சீர் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம், மேன்மை, தேவனின் தயவு, தேவனுடைய கொடை என்று சொல்லி அநேக அர்த்தங்கள் அதற்கு உண்டு. ஆண்டவர் இந்த 2025ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது இதுவரைக்கும் நீங்க இல்லாத, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக தேவன் உங்களை இந்த 2025 கர்த்தர் நடத்தி அதை நீங்கள் சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்கே யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இங்கே மலைகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும்படி அங்கே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோன் தேசத்தில் போய் அங்கே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்த அந்த தேசம் பாழாய் போயிருக்கிறது. அது வனாந்தரத்தை போல் இருக்கிறது. அங்கே மனிதர்கள் இல்லாத ஒரு அவாந்தர வெளியாய் அது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற மலைகளெல்லாம் பார்த்து தீர்க்கதரிசி சொல்லும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல சிறைபிடிக்கப்பட்டு அந்த தேசம் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பாக உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு தேசமாய் அந்த இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் விக்கிரகங்களை சேவித்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கின போது தேவ மனிதர்களை கர்த்தர் அனுப்பி அவர்களை எச்சரித்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது தேவன் அந்த
இஸ்ரவேல் தேசத்தின் மக்களை பாபிலோனியருடைய கரங்களிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் வந்து அந்த பட்டணத்தை பாழாக்கினார்கள். அவர்கள் வந்து அங்கே இருந்த மனிதர்களை சிறைபிடித்து அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். இப்போ பாபிலோன் தேசத்துல அந்த ஜனங்கள் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நாங்க இழந்த அந்த தேசத்துக்கு நாங்கள் திரும்ப போவோமா? நாங்கள் பார்த்த அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை மீண்டும் நாங்கள் பெற்று அனுபவிக்க முடியுமா? நாங்கள் இழந்து போன அந்த சீர் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் சிந்தி கதறிக்கொண்டிருந்த அந்த வேளையில தானே தேவன் அங்கே இருக்கிற மலைகளை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லும்படி அங்கே எசேக்கியேலோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த தேசம் மறுபடியும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இந்த வனாந்தரம் மறுபடியும் ஏதேனை போல என்ன செய்யும்? மாறும். இங்கே மறுபடியும் குடியேற்றப்படுவார்கள். முன்பு இருந்ததை விட இந்த தேசம் மீண்டும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த தேசத்தை, என் ஜனங்களை நான் மறந்து விடவில்லை. அவர்களை மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, முன்பு இருந்ததை விட இப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்க போது? பெரிதா இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே ஒருவேளை நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை சிலர் நாங்க முன்பு மிக உயர்ந்த நிலைமையிலே, மிக மேன்மையான நிலைமையிலே, மிக ஆசீர்வாதமான நிலைமையில நாங்கள் இருந்தோமே, ஆனால் அவைகளெல்லாம் எங்களை விட்டு போய்விட்டதே. மறுபடியும் அப்படிப்பட்ட நன்மையை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட மேன்மையை, அப்படிப்பட்ட உயர்வை நாங்கள் காண முடியாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். முன்பு இருந்த அந்த சீர் மறுபடி எங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, முன்பு இருந்ததை விட நான் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அந்த ஜனங்க மறுபடியும் தேசத்துக்கு வந்தா போதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுத்த சீரை விட இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே சோதரம். எப்பவுமே நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்பு தேவன் கொடுத்ததை விட பின்பு கொடுக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்ததை விட மேலானத, உயர்ந்தத, சிறந்தத, மகிமையானத ஆண்டவர் இந்த 2025 தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முன்பு இருந்தது கொஞ்சம் தான், நீங்க அது கிடைச்சாலே போதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அதையெல்லாம் மகளே, அதை விட சிறந்ததை, அதை விட மேன்மையானதை, அதை விட ஆசீர்வாதமானதை இந்த 2025 நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், அதாவது முந்தின சீரை பார்க்கலாம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? நற்சீர் உண்டாக செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோபு பக்தனை குறித்து வாசிக்கும் போது அந்த 29ஆம் அதிகாரத்தில் யோபு புலம்புவார். முன்னாடி இருந்த அந்த சீர் எனக்கு இப்பொழுது உண்டாயிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். 29ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர்
இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? முன்னாடி நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபுவை கர்த்தர் என்ன பண்ணாரு? மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். அநேகம் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுத்தார், வேலைக்காரர்களை கர்த்தர் கொடுத்தார், வேலைக்காரிகளை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோபுவினுடைய முந்தின சீர் எப்படி இருந்தது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசு யோபுக்கு இருந்த அந்த சீரை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். அப்பொழுது யோபு அங்கே புலம்புகிறார். முன்னாடி இருந்த அந்த சீர் எனக்கு மறுபடியும் கிடைத்தால் அது எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லி அவருடைய உள்ளம் ஏங்குகிறது. ஆனால் நீங்கள் யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முன்பு இருந்ததை விட கர்த்தர் யோபுக்கு என்ன பண்ணாராம்? எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அவர் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை எங்க அப்பா காலத்துல, எங்க தாத்தா காலத்துல, ஒருவேளை எங்கள் பிதாக்கள் இருந்த அந்த காலத்தை போல எங்க வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னை ரட்சித்து ஆரம்ப நாட்களை எவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் நானோ என்னுடைய மதியினத்தினால, நானோ என்னுடைய பாவத்தினால, ஒருவேளை பிசாசு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுத்து போட்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல ஆக்கிவிட்டானே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் இறங்கி, ஆண்டவர் உங்களை தயவாய் மன்னித்து சோதரம் தேவன் உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை தேவன் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம், ஒருவேளை அவாந்தர வெளியை போல இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் நீங்கள் இழந்து போன சூழ்நிலையிலே இங்கே இருக்கலாம். மறுபடியும் எனக்கு ஆசீர்வாதம் வருமா? மறுபடியும் நான் இழந்த அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியுமா? மறுபடியும் நான் இழந்த அந்த பிஸ்னஸை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? முன்பு இருந்த அதே சீர், அதே ஆசீர்வாதம், அதே மேன்மை, அதே உயர்வு மறுபடியும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு வருமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை அல்ல, சோதரம் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். யோபு முன்னாடி இருந்த சீர் எனக்கு இருந்தா போதுன்னு தான் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி கொடுத்தாராம்? இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டுல உங்களுக்கு எல்லாத்தையும் டபுள் மடங்கா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் பாஸ்டர், ஒரு வேலை இல்லை, உயர்ந்த வேலையை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு சின்ன வீடு கட்டா போதும், இல்லை இல்லை, கர்த்தர் உனக்கு மிக சிறந்த வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். எனக்கு இந்த காரியம் மட்டும் நடந்துட்டா போதும், இல்லை, கர்த்தர் நீ நினைத்து கொண்டிருக்கிறத விட பெரிதான காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த ஒரு சின்ன நன்மையை மட்டும் ஆண்டவர் செஞ்சிட்டா போதும், இல்லை, கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிற நன்மை அது மகா பெரியதா இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கலாம் உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோபுக்கு கர்த்தர் எல்லாத்தினையும் இரட்டத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இந்த ஆண்டில கொடுக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார். ஆண்டவர் ஊழியத்தை மறுபடியும் கட்டுவார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் வாழ்வை மறுபடியும் கட்டுவார்.
நீங்கள் இழந்த நன்மைகளை, நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை, நீங்கள் இழந்த உயர்வை, நீங்கள் இழந்து போன அந்த மேன்மையை, கனத்தை மறுபடியும் கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுத்து திரும்ப உங்களை அதைவிட மேன்மையான ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் தான் சொல்றாரு, நீ திரும்ப என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். திரும்ப உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். திரும்ப நான் உன்னை உயர்த்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதத்துல வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தினது எப்படி இருந்ததா? மிகவும் ருசியுள்ளதா இருந்தது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம் ம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரே உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதை விட மேலான ரசத்தை, மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே நடந்த கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? வந்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இருந்த அந்த திராட்சரசம் என்ன பண்ணுதுங்க? முடிந்து விட்டது. இந்த வீட்டாருக்கு அங்க சொல்லப்படுகிறது, திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை. அந்த வீட்டாருக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிர்பாக்கியமான சூழ்நிலை. அப்பதான் ஆண்டவர் அந்த இடத்திலே சாதாரண அந்த தண்ணீரை மிகுந்த ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றி அங்க வந்திருந்த எல்லாருக்கும் கொடுக்கும்படி ஆண்டவர் கொடுக்கிறார். அதை ருசிச்சவங்க சொல்றாங்க, முன்பு கொடுத்ததை விட இப்ப கொடுத்திருக்கிற ரசம் எப்படி இருக்கு? ரொம்ப ருசியுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட கடந்த காலங்களிலே அநேக காரியங்களை நீங்கள் இழந்து போய் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லை, என் வாழ்க்கையில முன்பு இருந்த அந்த சந்தோஷம் இல்லை, முன்பு இருந்த அந்த மேன்மை இல்லை. இப்படி அநேக காரியங்கள்ல இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில இதுவரை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கலங்கினீர்களோ, அங்கே தேவனுடைய அற்புத வல்லமை இந்த ஆண்டிலே கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஆமா, அதை ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும் இல்லையா, அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ருசி மிகுந்ததை கர்த்தர் கொடுக்க போறாராம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அண்ணாள் பிள்ளை இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் போய் அழறா, எனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணுங்க தாங்கப்பா. ஆனா ஆண்டவர் என்ன பிள்ளையை கொடுத்தாராம்? சாதாரண பிள்ளை இல்லை, மகா பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ கேட்டது எனக்கு ஒரு பிள்ளையை கூடன்னு தான் கேட்டான், எனக்கு தீர்க்கதரிசியை கூடன்னு கேட்கல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவளுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் அதே போல கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெரிதா இருக்க போது. எதெல்லாம் எனக்கு இல்லை, நல்ல வேலை இல்லை, கர்த்தர் உங்களை நல்ல உத்தியோகத்துல வைக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வியாபாரம் இல்லை, கர்த்தர் உங்க வியாபாரத்தை ஆசீர்வதித்து அதை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வீடு இல்லை, கர்த்தர் நல்ல வீட்டை ஆண்டவர் உங்களை கட்டி கொடுக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, ருசி மிகுந்ததை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முன்னாடி கொடுத்திருந்தா கூட, அதாவது முன்னாடி அந்த கல்யாண வீட்டார் ஆயத்தம் பண்ணி கொடுத்த அந்த ரசம் ருசி குறைஞ்சது தான். ஆனா இப்ப ஆண்டவர் கொடுத்த ரசம் எப்படிப்பட்டதா? மிகுந்த ருசி உள்ளதா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இதுவரைக்கும் எதெல்லாம் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி நீங்க கலங்கினீர்களோ, அதெல்லாம் ஆண்டவர் எப்படி கொடுக்க போறார் தெரியுமா? நிரம்பி வடியும்படி கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சோதரா அது மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதா இருக்க போகிறது. இல்லை என்கிறதையே நம்ம வாழ்க்கையில இல்லாமல் போக பண்ணுகிற ஆண்டு தான் இந்த 2025ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா. ஆமா, இல்லை என்கிறத நம்முடைய வாழ்க்கையிலேயே இல்லாமல் போக பண்ணுகிறவர். அந்த இல்லைன்ற வார்த்தையை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது? இருக்காது. எதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்களோ, அதெல்லாம் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எனக்கு போதும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது இப்படி நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல, இப்படி என் வாழ்க்கையில நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல, இப்படி என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய மெராக்கள் நடக்கும்னு சொல்லி நான் நம்பவே இல்லை. ஆனா ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளவு பெரிய உயர்வை, இவ்வளவு பெரிய மேன்மையை எனக்கு கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி, கர்த்தர் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்குமா? ருசி மிகுந்ததா இருக்கும். இத்தனை வருஷம் ஒருவேளை எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ அழுதுட்டு இருந்தியோ, அதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய தெய்வீக வல்லமையினால், தம்முடைய அற்புதம் செய்கிறதான மகத்துவமான தம்முடைய வல்லமையினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உண்டாக்குகிற, உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டு தான் இந்த 2025ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்துவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே போவாஸ் சொல்றாரு ரூத்தை பார்த்து, உன் முந்தின நற்குணத்தை விட உன் பிந்தின நற்குணம் எப்படி இருக்கு? உத்தமமா இருக்கிறது. அல்லேலூயா. உத்தமமா இருக்கிறது. பாருங்க, இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆவியின் கனிகளால், தம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பி உங்களை திவ்ய சுபாவம் உள்ளவர்களாய், சொல்லப்போனா தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மாறுவீர்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். நீங்க இதுவரைக்கும் கர்த்தரோட நெருங்கி ஜீவித்ததை விட இன்னும் அதிகமாய் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும்படி பரிசுத்தாவியானவர் உங்களை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஆமா, உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மறுரூபத்தை, ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை பரிசுத்தாவியானவர் உண்டாக்கி உங்களை காண்கிற மக்கள் இவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, இவர்களுக்குள்ளாக நாங்கள் இயேசுவை பார்க்கின்றோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் குணாதிசயத்தையே கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி நடந்ததுனால அவ முந்தின நற்குணத்தை விட அவள் பிந்தின நற்குணம் பாருங்க உத்தமமா இருந்தபடியினால ஆண்டவர் அவள் முந்தின வாழ்க்கையை விட அவள் பிந்தின வாழ்க்கையை மிகவும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவள் முன்னாடி அவளுக்கு இருந்த வாழ்வை பார்க்கும்போது அது கொஞ்சம் தான்.
அவளுடைய கணவன், ரூத்துடைய கணவன் மரித்து போனான். அவளுக்கு இனிமேல் ஒரு வாழ்வு கிடைக்குமா என்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த கோதுமை நிலத்திலே சிந்துகிற அந்த கதிர்களை பொறுக்கி தன் பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு நிர்பாக்கியமான அவல நிலைமை. ஆனா என்ன நடந்தது? ஆண்டவர் பாருங்க, அவளை நேசித்தார். தன்னை பின்பற்றி வந்த அவளை தேவன் ஆசீர்வதித்தார். அதனால அந்த தேசத்திலே பணக்காரனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்த போவாசோடு கூட அவள் இணைக்கப்பட்டு பாருங்க, அங்கே தாவீதனுடைய வம்சம் உருவாகும்படிக்கு, ஒரு ராஜ பரம்பரை அங்கே உருவாகும்படிக்கு பாருங்க, ராஜாக்கள் அவள் மூலமாக உண்டாகும்படிக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை முன்னாடி உங்களுக்கு இருந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒருவேளை அதை தொலைத்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் முன்பு இருந்த எத்தனையோ காரியங்களை இழந்து, ஐயோ இதெல்லாம் போயிடுச்சே, இதெல்லாம் போயிடுச்சே, இதெல்லாம் போயிடுச்சே, இனி நான் வாழ்ந்து என்ன பயன் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப அந்த உயர்வு, அந்த மேன்மை, அந்த கனம், அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் திரும்ப வரும் என்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் தேவன் இந்த 2025 உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் வனாந்தரத்தை போல ஆயிடுச்சுன்னு நினைச்சிங்களா? அதெல்லாம் ஆண்டவர் அங்கே ஏதேனை போல கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் இடிஞ்சிடுச்சு, பாழாயிடுச்சு, இனிமேல் இது கட்டப்படாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் உங்களை கொண்டே கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த 36ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றார் ஆண்டவர், குடியேற்றப்படுவீர்கள், திரும்ப கட்டப்படுவீர்கள். கர்த்தருக்கே சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அங்கே செய்கிற மிகப்பெரிய அந்த அற்புதத்தை பார்க்கின்றோம் இல்லை. ஒருவேளை நீ கூட நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உனக்காக ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இந்த பூமியிலே தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கலாம். ஒருவேளை இனி என் வாழ்க்கை துளிர்க்குமா என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். இனி அந்த நன்மை திரும்ப எனக்கு கிடைக்குமா, மீண்டும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு எனக்கு வருமா என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 2025 பாருங்க, ரூத்துவ கர்த்தர் சோதரம் முந்தின வாழ்க்கையை விட அவள் பிந்தின வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, தேவன் உங்கள் சந்ததியை திரும்ப கர்த்தர் ஆசீர்வதித்து முந்தினதை விட மேன்மையானதை, சிறந்ததை, உயர்ந்ததை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் சொல்லியிருக்காரு, முந்தின சீரை பார்க்கலாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். செய்ய போறது யாரா? கர்த்தர். அவர் செய்ய நினைக்கிறத ஒருத்தனும் தடை பண்ணவே முடியாது. ஆமா, தேவன் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அதோடு மட்டும் இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் இந்த 2025 என்ன செய்வார்னா அவர் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. இல்லை, அந்த 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, உங்கள் மேல் மனுஷரையும் மிருகங்களையும் நான் என்ன செய்வேன்? பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். சொல்ற, நான் வர்த்திக்க பண்ணுவேன், நான் பெருக செய்வேன், அது பழுகும்படி நான் ஆசீர்வதிப்பேன். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. அல்லேலூயா. எல்லாத்திலையும் நீங்க பெருக்கத்தை காண்பீர்கள், எல்லாத்தையும் நீங்கள் உயர்வை காண்பீர்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் இருந்திருக்கலாம், ஒருவேளை பற்றாக்குறையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ
ஆண்டவர் என்ன கொஞ்சம் தான் பாஸ்டர் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போறார்னா, நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் பெருக்கத்தை அங்கே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உண்டாக்க போகிற ஆண்டு. நீங்கள் பலுகி பெருகி விருத்தி அடைவீர்கள். ஆண்டவருடைய விருப்பம் எப்பயுமே முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள். ஆண்டவருக்கு எப்பயுமே தேவன் ஆசீர்வதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அது கொஞ்சமா இருக்காதுங்க, அது நிரம்பி வழிகிறதாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல நீங்க அதை பார்க்க போறீங்க. இந்த வருஷத்துல உங்கள் கண்கள் அதை காண போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை ஆத்துமாக்களால கர்த்தர் நிரப்புவார். ஆமா, கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை இந்த ஊழியத்தில் தேவன் இந்த ஆண்டிலே கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இது நமக்கு பெருக்கத்தின் ஆண்டு. இது நம்முடைய திருச்சபைக்கு பெருக்கத்தின் ஆண்டு. இது இந்த ஊழியத்துக்கு பெருக்கத்தின் ஆண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்ய போறவர் யாரா? கர்த்தர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். உங்க மேன்மையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆமா, உங்களுக்கு இருக்கிற செல்வத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அதோடு மட்டும் இல்ல, ஆண்டவர் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் உங்களுக்குள்ளாய் வைத்து நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய கிருபைகளிலே, வரங்களிலே, வல்லமைகளிலே இந்த ஆண்டிலே நீங்கள் பலுகி பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல பயன்படுத்துவார். நீங்க சத்தியத்தை சொன்னா ஜனங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகும். நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். ஆமா, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி அங்கே விடுதலையை, ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இது ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆண்டா கொடுத்திருக்கிறாரா? பெருக்கத்தின் ஆண்டாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அதனால அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதெல்லாம் எப்படிதான் இருக்கும்? பெரிதா இருக்கிறது. சொல்றார், முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சகரியா தீர்க்கதரிசியை குறித்து, அதாவது சகரியா ஆசாரியனை குறித்து பிரசங்கித்த போது உங்களுக்கு நான் சொன்னேன், அவர் ஆலயத்தில் போய் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? கர்த்தருக்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்பதான் தேவதூதன் அங்கே இறங்கி வந்து அவரை பார்த்து சொல்றார், உன் சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. முதல் ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டினது யார்னா? சாலமோன் ராஜா. அப்போ அந்த ஆலயம் முழுவதையும் அவர் தங்கத்தினாலே மூடினார். பல இன்றைக்கு இருக்கிற கணக்கின்படி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எத்தனை கோடியா? 200 கோடி மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை சாலமோன் கர்த்தருக்காக கட்டினார். எல்லாமே என்னதான்? தங்கம் தான். ஆனா இவர்கள் கர்த்தரை தேடாம, கர்த்தரை விட்டு தூரம் போய் இவர்கள் பாகால்களை சேவித்து தேவனை துக்கப்படுத்தின போது அந்த சாலமோன் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. பல தேசத்து ராஜாக்கள் இவர்களுக்கு எதிராய் படையெடுத்து வந்தார்கள். பாபிலோனியர் இவர்களை சிறைபிடித்தார்கள். அந்த ஆலயத்தை அக்கினியினால் என்ன பண்ணார்களாம்? சுட்டெரித்தார்கள். அதில் இருந்த தங்கள்லாம், அதில் இருந்த பொண்ணெல்லாம் அவர்கள்
கொண்டு போய் விட்டார்கள். அந்த ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம், தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாம் எல்லாம் தங்கம், எல்லாமே கொண்டு போகப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் பாபிலோன் தேசத்தில் இவர்கள் இருந்தபோது இவங்க அழுகிறார்கள், மறுபடியும் எங்களுக்கு ஆலயம் உண்டாகாதா, மறுபடியும் அந்த மகிமையான ஆலயத்தை நாங்கள் பார்க்க முடியாதா, மறுபடியும் எப்பொழுது நாங்கள் போய் அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்வோம், எங்கள் ஆலயங்கள் பாழாக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருந்த அந்த நாட்கள். அப்பதான் ஆண்டவர் அங்கே அந்த ராஜாக்களுடைய இருதயங்களை கர்த்தர் கிரியை செய்து நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல் மூலமாக அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர் போய் சொல்றாரு, உங்கள் தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இடித்து ஒன்றுமில்லாமல் போன அந்த ஆலயம் மறுபடியும் என்ன செய்துங்க, செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்கள் மூலமாக அங்கே ஆலயம் கட்டப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இல்ல இது எப்படி இருக்கு, உங்க பார்வைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறதா? அப்பதான் சொல்றார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்க வேலையை நடத்துங்க, நான் உங்களோடனே கூட என்ன பண்றேன், இருக்கிறேன். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும், பெரிதா இருக்கும். அல்லேலூயா. இவங்களாண்ட பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவர்களே சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் கட்டின ஆலயத்தை விட நீங்க கட்டப்போகிற இந்த ஆலயத்துல என் மகிமை எப்படி இருக்க போகுது, பெரிதா இருக்க போகிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில கூட இதெல்லாம் நம்ப முடியுமா பாஸ்டர், இதெல்லாம் எப்படி நடக்கும், எங்க வாழ்க்கையில பெரிய நன்மையை, பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய உயர்வை, பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் நம்புவதற்கு ஏதுவில்லாததா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். பாருங்க, அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்ப வருகிறார்கள். அதுக்கப்புறம் இவர்களை ஏரோது அரசனாக வந்து இவர்களை ஆட்சி செய்கிறான். அப்போ அவன் சொல்றான், இந்த ஆலயத்தை, அதாவது அங்கே இருக்கிற அந்த தேசத்து மக்களை பார்த்து கேட்குறான், யூதர்களை நான் பிரியப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த இப்போ இருக்கிற இந்த ஆலயம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால இதை பெரிதாய் கட்டுங்கள். ஏறக்குறைய 36 ஏக்கர்ல 2000 கோடிக்கு மேலான பணத்தை செலவு செய்து அப்போ இவர்கள் கட்டின அந்த ஆலயத்தை அவன் என்ன பண்ணனா, புதுப்பித்தான், விரிவுபடுத்தினான். அது சாலமோன் கட்டின ஆலயத்தை விட அது எப்படி இருந்ததா, பெரிதா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில பெரிதா இருக்க போகுது. கர்த்தருக்கு சோதரம். இப்ப இருக்கிற இந்த வேலைக்கே நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இதை விட உயர்ந்த உத்தியோகத்துல கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே என்னை இந்தியாவில் வைத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், இந்த நல்ல தேசத்தை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, இதை விட ஆசீர்வாதமான தேசத்துல கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, பலர் பல தேசங்களுக்கு போகிறதான வழியை கர்த்தர் திறப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலருக்கு பல உயர்ந்த உத்தியோகத்தை ஆண்டவர் கொடுத்து நீங்கள் ஏற முடியாத அந்த உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்துல ஆண்டவர் உங்களை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அமர பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு புதிய வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த அந்த வாசல்கள் எல்லாம் தேவன் இந்த 2025 உங்களுக்காய் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க.
சோ நினைத்திராத அற்புதங்களை, அதிசயங்களை, எண்ணற்ற நன்மைகளை, எண்ணற்ற ஆசீர்வாதங்களை இந்த 2025 நீங்கள் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது போல, முன்பு தேவன் உங்களை ஆசீர்வதித்ததை விட இந்த ஆண்டிலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதம் அது பெரிதா இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்த மகிமையை, இழந்த கனத்தை, இழந்த மேன்மையை, இழந்த அந்தஸ்தை, இழந்த கனத்தை, இழந்த ஆஸ்தியை, இழந்த செல்வத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் என்று சொல்லப்படும் போது இல்லை, ஒருவேளை தேவாலயம் மாத்திரம் இல்லை, நம்முடைய சரீரம் கூட என்னவா இருக்கு? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சத்துரு கடந்த காலங்களில் சில வியாதி, சில பலவீனங்களை கொண்டு வந்து உங்கள் சரீரத்தை அவன் கெடுத்திருக்கலாம், பலவீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ இந்த 2025 வருஷத்துல உங்கள் சரீரத்தில் அவர் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் பாவத்தினால தீட்டுப்படுத்தப்பட்டு, ஒருவேளை இது கரைப்படுத்தப்பட்டு, ஒருவேளை பாழானதை போல போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்துல பரிசுத்தத்தினால நிரப்பி உங்களை பரிசுத்த அலங்காரத்தினால கர்த்தர் அலங்கரித்து தேவனுடைய மகிமையான ஆலயமாக நீங்கள் திரும்ப கட்டப்படுவதற்கு தேவன் கிருபையை, மகிமையை கர்த்தர் அருளி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, முந்தின மகிமையை காட்டிலும் இப்ப நான் உனக்கு கொடுக்க போற மகிமை எப்படி இருக்க போது? பெரிதா இருக்க போகுது. முந்தின திராட்சை ரசத்தை விட இப்ப நான் உனக்காய் வைத்திருக்கிற திராட்சை ரசம் எப்படி இருக்க போது? மிகுந்த ருசியுள்ளதா இருக்க போகிறது. முன்பு ரூத்துக்கு நான் கொடுத்த சோதரம் வாழ்க்கையை விட இப்ப நான் அவளை ஆசீர்வதிக்க போகிறேன், அவளுக்கு கொடுக்க போகிறேன். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? சோதரம் அது மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருக்கே சோதரம். ஆகவே ஆண்டவர் இந்த 2025 உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன் முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? நற்சீர் உண்டாக செய்ய போகிறேன். அல்லேலூயா. முன்ன இருந்தது சீர்தானா, ஆனா இப்போ ஆண்டவர் கொடுக்க போறது என்னதான்? நற்சீர். அது உயர்ந்தது, அது மேன்மையானது, அது சிறந்தது, அது மகிமையானது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த ஊழியத்தையும் தேவன் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால வீட்டில் போய் இந்த 36ஆம் அதிகாரத்தை நீங்க திரும்ப வாசிங்க. பாருங்க, திரும்ப அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே திரும்ப அவர்கள் வீடுகளை கட்டினார்கள். திரும்ப தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. வனாந்தரத்தை போல் இருந்த அந்த தேசம் மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால உங்க வாழ்க்கையும் அப்படியே கர்த்தர் மாற்றி, கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை தேவன் தம்முடைய மகிமையினால நிரப்பி ஆண்டவர் உயர்த்த போகிறார்.